இதுவே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை பண்ணலாம். மத்தியில ஆட்சியில் இருக்கிறோம், மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிறோங்கிறது அது வேற. இன்னைக்கு மத்தியில ஆட்சியே இல்ல. மத்தியில ஆட்சி இல்லாட்டி கூட மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோங்கிற மார்த்தடிப்பாங்களா? மார்த்தடிக்க வேண்டிய ஒரு யூஸ் இந்த மார்த்தடி என்ன போகுது? ஏன்னா மாநிலத்தை நீங்க தனிப்பட்ட முறையில் ஆட்சிகள் வந்தாதான் நீங்க மார்த்தடிக்க முடியும். நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி போயிட்டு நீங்க ஜெயிச்சா கூட அந்த கிரெடிட் எல்லாம் காங்கிரஸ் விஜய்க்கு தான் போகுது. ஆனா அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படிதானே காங்கிரஸ். அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அந்த கூட்டணி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க நோக்கம் மத்தியில ஜெயிக்கிறதா தான் இருக்கும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சோனியா காந்தி அவர்களுக்கு வந்து திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கிறதாகவும், ஆனா ராகுல் காந்திக்கு வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்கிறதாவும் நமக்கு ஒரு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கூட்டணி திமுக கூட தான் வைக்க போறாங்க. ஆனா இது வந்து எல்லா எலெக்ஷன் டைம்ல சின்ன சின்ன இந்த கூட்டணி அங்க போயிடும், எங்களுக்கு சீட் எக்ஸ்ட்ரா கொடுங்கிற ஒரு நார்மல் பிளே. இது ஒரு யூசுவல் தேர்தல் விளையாட்டு தான். அதற்காக மேலிடம் விரும்புதோ இல்லையோ இங்க இருக்கிறவங்க என்ன இங்க இருக்கக்கூடிய களத்துல சில கசப்புகள் இருக்கும்ல. இங்க ஆளுங்கட்சி இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு திமுக மேல இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களை நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி குறைகள்லாம் சொல்றாங்களே. நாளைக்கு தாவேகா ஆட்சிக்கு வந்து நீங்க அங்க இருந்தா மட்டும் விஜய் உங்களை மதிச்சிருவாரா? நான் தான் சொல்ல வர்றேன், நீங்க இங்க இருக்கிறதும் இங்க இருந்தாலும் சபார்டினேட் தான், அங்க போனாலும் சபார்டினேட் தான். நீங்க தனிப்பட்ட முறை உங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு நீங்க ஆட்சிக்கு வர்றதா சொல்லுங்க, அது பாஸ். அது வந்து ஒருத்தர் கெத்து, நாங்க சொல்லிக்கலாம் கெத்து மாசன்னு. நீங்க திமுக கூட இருக்கீங்க ரொம்ப வருஷமா, அதிமுக கூட இருந்தீங்க, இப்ப அடுத்த விஜய் கூட இருக்க போறீங்க. நீங்க எப்படி பாத்தீங்க சபார்டினேட் தான் இல்லையா? இப்ப திமுக கூட தாவேகா சேர்ந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அடுத்த வாட்டி ஆட்சி மாறதான் போகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப திரும்ப கீழே தானே போவீங்க. சோ நீங்க தனிப்பட்ட முறையில முதன்மையான கட்சி காங்கிரஸ் ஆகும், உங்க கூட மற்ற கட்சிகளாம் சேர்த்துட்டு நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு முன்னாடி மாதிரி ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது யூஸ். அப்படி இல்லைன்னா நீங்க விஜய் கூட சபார்டினேட்டா இருக்கிறதுக்கு திமுக கூட இருந்துட்டு போலாம், கம்ஃபர்டபிள். அங்கேயாவது யூஸ் ஆகும். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கும், தாவேகா கூட வருவதற்கு வாய்ப்பில்லை. 100% வாய்ப்பில்லை. எழுதி கையெழுத்து போட்டு சீல் அடிச்சு தரேன். சரி, ஓகே.